ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 38 இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஒரு காலர் நெக் வச்சு ஒரு ப்ளவுஸ் தச்சு காமிக்க போகிறேன். அதாவது கட்டிங்கோடு சேர்த்து அந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு கட்டிங் போட்டு தச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்குன்னு பாருங்கள். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ப்ளவுஸ்க்கும் இந்த மாதிரி க்ளோஸ் நெக்குக்கும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் வச்சிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இறுக்கம் இல்லாமல் இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது தைக்கும்போது சொல்கிறேன், அந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல் க்ளோஸில் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இன்ச்சு மொத்தத்துக்கு ஒரு இன்ச்சு லூஸ் விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு லோ நெக் வச்சோம்னா கொஞ்சம் உடம்பு வெறிவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஃபுல் க்ளோஸுங்கிறனால ஒரு இன்ச்சு மட்டும் லூஸ், மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு கட் பண்ணும்போது தைக்கும்போது சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ வந்து 38 இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டிங் இப்போ போட போகிறோம். எப்பயும் போல் கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அது ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒயரம் வந்து எத்தனை இன்ச்சு வேணும்? 14.5. நான் ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருக்கேன். கரெக்டாக 14.5 இன்ச்சு வச்சுருக்கேன். 14.5 இன்ச்சு வச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு அந்த ஷோல்டர் தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 38 இன்ச்சு வந்து அவங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் போடுறதுக்கு 38 இன்ச்சு அந்த நெக்கு இறக்கம் கொடுத்து போடும்போது அந்த உடம்பு கொஞ்சம் விரியும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து க்ளோஸ் நெக்கு காலர் வச்சு தைக்கிறதுனால ஒரு இன்ச்சு மொத்தத்துக்கு ஒரு இன்ச்சு நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது 38னா 39 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ 39ல் பாதி ஒரு இன்ச்சு கூட்டிக்கணும். அந்த க்ளோஸ் நெக் வச்சோம்னா மட்டும், இல்லைன்னா ஒரு மாதிரி இறுக்கம் கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். 39 இன்ச்சு. அப்போ அந்த 39ல் பாதி 19.5. 19ல் 21. 10.25. மொத்த அளவுல ஒரு இன்ச்சை கூட்டி அதுல பாதியாக்கி அதை 2 இன்ச்சை கூட்டி ஆமா அதுல வந்து பாதி பண்ணி போட்டுருவோம். ஆமா, எப்பயுமே ஃப்ரண்ட் பேக் ஒரே அளவுக்கு கூட்டிக்கோங்க. கூட்டிட்டு 2 இன்ச்சு மட்டும் பேக்ல சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஆம்கோல் அளவு எடுக்கிறோம். 13.5 இன்ச்சில் இருந்து 8 எடுப்போம் இல்லையா நார்மலாக உள்ளவங்களுக்கு. இப்போ வந்து இது 38 இன்ச்சு தாண்டும் போது 7.5 இன்ச்சு நம்ம வைக்கணும். 36 வரைக்கும் 8 வைக்கலாம். ஆமா வைக்கலாம். 36க்கு மேல போச்சுனா 7.5 வச்சுக்கணும். ஆமா ஆமா. இப்போ இது வந்து நம்ம ஷோல்டர் அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, எல்லாருக்கும் ஷோல்டர் அளவு எடுக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணாமல் இருக்கோம்ல. இப்போ இவங்களுக்கு வந்து 15 இன்ச்சு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 15 கனெக்ட் பண்ணி 15னா எவ்வளோ வருது? 7.5 இன்ச்சு வருது. அந்த 7.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. மொத்த ஷோல்டரோட அளவு இதுதான். இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து இந்த ஆம்கோலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது போக இது வந்து ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா நம்ம விடுறோம்ல உள்ள கிளாத் விடுறதுக்கு, அது 1.5 இன்ச்சு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுக்கோங்க. இப்போ இவ்வளோ முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம காலர் நெக் எடுக்க போகிறோம். இப்போ காலர் நெக்குக்கு வந்து 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. நல்லா க்ளோஸாக வரணும். 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சு எடுத்துட்டு இதில் நீங்கள் ஒரே 1 இன்ச்சு இறக்குனீங்கன்னா போதும். 1 இன்ச்சு போதும். மீதி எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் அப்படியே ஷோல்டரில் சேர்த்துக்கோங்க. அது எவ்வளோ அகலமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த உடம்பு விரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆம்கோலுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தத்துக்குமே இந்த தையல்ல இருந்து 1 இன்ச்சு வச்சாலே போதும். போதும் போதும். இப்போ வந்து ஸ்லீவ் எடுக்கிறோம். ஸ்லீவ் அந்த லாஸ்ட்ல எடுக்கலாம். நமக்கு இது ஃபுல்லாக போட்டால் பத்தாது, அதனால நான் கொஞ்சம் ஒரு சைடு போடுறேன். ஒரு சைடு மட்டும் நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கணக்கு பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் உயரம் எவ்வளோ வேணும்? 7 இன்ச்சு. 8 இன்ச்சு வைக்கவா? சரி, 8 இன்ச்சு வைக்கிறேன். எட்டு இன்ச்சு நீங்கள் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1 இன்ச் வச்சுருக்கேன்.
ஸ்லீவ் தனியாக எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் சுற்றளவு எவ்வளோ? சுற்றளவு வந்து 13 இன்ச்சு. 6 ஆச்சுன்னா சுற்றளவு 13 கரெக்டாக வரும். 6.25 வைங்கண்ணா. ஏன்னா இது 7 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. 7 இன்ச்சுனா கொஞ்சம் கம்மியாக தானே வைக்கணும். ரைட். கீழே இறக்கம் கொடுக்குறதுனால அளவு குறைச்சிக்கணும். ரைட் ரைட். ரைட். இது வந்து ஆம்கோல்லேருந்து ஒரு 3 இன்ச்சு நம்ம குறைச்சி எடுக்கிறோம் இல்லையா? இதுலேருந்து ஒரு 2 இன்ச்சில் இருந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போங்க. இது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேணும்னா இதுலேருந்து கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கும் இல்லையா? இதுலேருந்து எடுத்து கூட கொண்டு வந்துக்கோங்க. ஃப்ரண்ட்டை வச்சு பார்க்க வேண்டாம், பேக் வச்சு பாருங்கள். பேக் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்து நம்ம ஒரு சைடு ஒட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கிராஸில் போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி எடுக்கும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. நேர் பீஸ்லேயும் போட்டு தைக்கலாமா? நேர் பீஸ்லேயும் போடலாம். நேர் பீஸ் அதாவது கொஞ்சம் திக்னஸான கிளாத் வந்து நேர் பீஸுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கிராஸில் இருந்து பாயிண்ட் வேணும்னா நம்ம கிராஸில் போட்டுக்கலாம். இப்போ இதே இதில் எடுத்துருக்கோம் இல்லையா? இந்த இடத்துல எடுத்துகிட்டு இப்போ எல்லாருக்கும் இப்போ நார்மல் ஒரு 6 இன்ச்சு வைக்கிறோம்னா இவங்களுக்கு வந்து 1 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. அதாவது க்ளோஸ் நெக்குங்கனால கொஞ்சம் இறக்கி வச்சோம்னா தான் அவங்களுக்கு கொஞ்சம், இல்லைன்னா ஒரே இறுக்கமாக தெரியும். அதனால் இதில் வந்து நம்ம காலர் எவ்வளோ தூரம் இறக்கம் வேணும் பாருங்கள். அந்த இறக்கத்தை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு 3 இன்ச்சு வரைக்கும் இறக்க வைக்கலாம். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு அதுக்கு மேலே உள்ளதை ஆமாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். இதில் மட்டும் இந்த ரவுண்டை கொஞ்சம் ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவு வந்து கொஞ்சம் குறையும். இங்கே கூடும்போது உங்களுக்கு க்ளோஸாக வரும். அது நல்லாயிருக்கும். நம்ம இதில் தைக்க போகிறது இதில் தான் தைக்க போகிறோம். இது வந்து நம்ம விட்டுறணும், எம்டியாக விட்டுறணும். ஆமாம். இது வந்து நம்ம எப்பயும் வைக்கிற அந்த 13.5 இன்ச்சு. லைன் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 இன்ச்சில் மார்க்கு. இப்போ ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நம்ம எப்பயும் எடுப்போம் ஒரு 1/2 இன்ச்சு குறைப்போம் இல்லையா? அதை நீங்கள் குறைச்சிக்கோங்க. கூட்டிக்கணும். இந்த சைடு 1/2 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. இதில் கிராஸ் வந்து 2 இன்ச்சு நம்ம கிராஸில் எடுக்கிறோம் இல்லையா? இங்கேயே அது மாதிரி எடுத்துக்கோங்க. இது நம்ம வெட்டிக்கு இது எம்டியாக விட்டுக்கலாம். இதிலே கூட நீங்கள் இந்த காலரை இன்னும் கொஞ்சம் முன் சைடு வந்து அகலப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருந்த மணிக்கே இப்படி கொண்டுட்டு வரலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டுமே உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி பிடிக்கும். இந்த இருக்கு இல்லையா? இது வந்து இந்த ரவுண்டை இப்படியே கொண்டு வந்துடலாம். இப்படியே கொண்டுட்டு வந்தோம்னா அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் இங்கே க்ளோஸ் வந்துட்டு இதுலேருந்து ஒரு ரவுண்டு கிடைக்கும். ஒரு மாடல் மாதிரி இருக்கும். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்தாச்சு.
பட்டிக்கு சும்மா ரஃப்பாக எடுத்திருக்கோம். அது மாதிரி இப்போ வந்து இது நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க இந்த கிளாத்து? 1 மீட்டர். 1 மீட்டர் எடுத்திருக்கீங்களா? சரி. இதில் நமக்கு கழிவே கிடைக்காது, ஏன்னா நெக்கெல்லாம் இறக்க வைக்கல இல்லையா, அதனால கழிவு கிடைக்காது. கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுனா கிளாத்து கிடைக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சைடு வந்து பட்டிக்கு எடுத்துக்கலாம், இல்லை இந்த சைடும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்தாச்சு. இது மாதிரி இது நல்ல ஃபுல் கிராஸில் எடுத்துருக்கோம். இதில் நெக் போட்டிக்கலாம். ஆமாம். பட்டி நமக்கு கிராஸ் பட்டி இதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். கிராஸ் பெல்ட் இருக்கு. மீதி வந்து நம்ம அந்த காலர் எடுக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது காலர் தைக்கும்போது நம்ம வெட்டலாம். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் பட்டி தைச்சிடலாம். லைனிங் இப்படி டபுளாக எடுத்துக்கோங்க. உள்ள ஒரு லைனிங், வெளியில் ஒரு லைனிங் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது 14 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நம்ம இது எடுத்துருக்கோம் இல்லையா. ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச்சு. 13 இன்ச்சுனா நம்ம 3 இன்ச்சு பெல்ட் எடுப்போம். இது 14 சொல்லும்போது அந்த அளவுக்கு பெல்ட்டை வந்து நம்ம கூட்டிக்கலாம், 1 இன்ச்சு கூட்டிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த பெல்ட்டுக்குள்ள வந்து 1.5 இன்ச்சு உள்ள கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சப்போஸ் நமக்கு இந்த மெட்டீரியல் கம்மியாக இருந்துச்சுன்னா லைனிங்கை கொஞ்சம் அதிகமாக விட்டு இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் பெல்ட் கொஞ்சம் திக்காக இருக்கும். பெரட்டி விட்டு லைனிங்கில் தையல் போட்டுக்கோங்க. ஓரத்தில் ஒரு தையல் போட்டுட்டு அப்புறம் 1 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஆப்போசிட் வச்சு 2 ஒன்று போல் சைஸ் பண்ணிக்கலாம். நாலு இன்ச்சு வேணும் இல்லையா, இங்கே ஒரு 4 இன்ச்.
பட்டி ரெடி ஆயிடுச்சு. கிராஸ் இப்போ கிராஸ் பீஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து ஒரு லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துக்குருவோம். ஆமாம், கொஞ்சம் அந்த ஏன்னா ரவுண்டு ஷேப் வைக்கிறோம் இல்லையா, அந்த ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இந்த ரவுண்டை மட்டும் தச்சு எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் பூரா வெட்டிக்கோங்க. உள்ளேயும் அதே மாதிரி சும்மா ஒரு இன்ச்சுக்கு மட்டும் இருக்க மாதிரி வெட்டிட்டு மீதி வெட்டிடுங்க. இப்படி உள்ள கிளாத் வச்சுன்னா அந்த ரவுண்ட் வந்து அழகாக உட்காந்துக்கிறோம். ரெண்டு ஒன்று போல் இருக்கான்னு லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா அதை சைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாட் பிடிக்கிறோம். சென்டர் டாட் பிடிக்கிறேன். ஒன்றே 1/4 இன்ச் பிடிச்சிட்டு 3 இன்ச்சு நான் உயரம் வச்சுருக்கேன். இப்போ 2வது டாட் பிடிக்கும்போது நம்ம இதில் வந்து நார்மலாக 6 இன்ச்சு வைப்போம் இல்லையா, 6 இன்ச்சு வச்சோன்னே இதை சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு டாட் பிடிப்போம். இப்போ இதுலேருந்து 6 இன்ச்சுலேருந்து 1 இன்ச்சு இறக்கிட்டோம் இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதை கொஞ்சம் கீழே இறக்கி அந்த டாட்டை வந்து மேலே ஏற்றி பிடிச்சிக்கணும். அப்போ தான் இந்த கேப் வந்து கரெக்டாக வரும்.
இப்போ 3வது டாட் பிடிக்குங்க. டாட் பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட். இப்போ இந்த பக்கம் 3வது டாட் இந்த ஆம்கோல் பக்கம் பிடிக்கிற டாட் பிடிக்கும்போது இந்த ஷோல்டர்கிட்ட இருந்து இது கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வந்து பெல்ட் அட்டாச் பண்ணிடலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்கனால ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் அது கூட கேட்டிங்க. அது எக்ஸ்ட்ரா இருக்கனால ஒன்றும் கிடையாது. கடைசியில் தட்டி விட போகிறோம் தானே. நமக்கு இந்த சைடு தான் கரெக்டாக இருக்கணும். பிசரை கீழே இறக்கி விட்டுட்டு தையல் போட்டுக்கணும். பட்டி அடிச்சிடும். இதை உள்ள மடிச்சு விட்டுக்கோங்க. நிற்கலன்னா சும்மா ஒரு ரஃபாக ஒரு தையல் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த பட்டிக்கு நமக்கு கம்மியாக இருந்தால் கூட போதும். ஒரு 1.5 இன்ச் இருந்தால் கூட போதும். உள்ளே தானே மடிச்சு தைக்கிறோம். இது ஒரு 3/4 இன்ச் கணக்கு பண்ணி மடித்து சும்மா ரஃபாக தையல் போட்டு பேக் வந்து இப்போ ரெடி பண்ணுறோம். ஃப்ரண்ட் முடிஞ்சிருச்சு. பேக்கில் வந்து சும்மா அப்படியே ரஃப்பாகவே தையல் போடுங்க.
இப்போ நம்ம நார்மலான ப்ளவுஸில் வந்து இந்த ஷோல்டர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருப்போம் இல்லையா, இந்த காலர் நெக்கு க்ளோஸ் நெக்கு தைக்கும்போது ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கிராஸ் எடுத்துக்கோங்க. அந்த கிராஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அழுத்தாது. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுன்னா இந்த இடம் அழுத்தம். ஆமாம், இதில் வந்து தூக்கிக்கிறோம் ஒரு மாதிரி, இங்கே அழுத்தம். அதனால் லைட்டாக தட்டி விட்டோன்னா சரியா 14. இதில் வந்து நமக்கு துணி நிறைய இருந்தாலுமே கூட ஒரு பீஸ் அடித்து திருப்பினோம்னா தான் நம்ம டாட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக ஃபிட்டாக உட்காரும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மடிச்சு அடிச்சிடுறாங்க. அதை அப்படியே அடித்து எவ்வளோ கனமாக அடித்தாலுமே அவங்களுக்கு பின்னாடி தூக்கிடும். ஏன்னா அது ஒரே பீஸ் தானே. இதில் நீங்கள் உள்ள கிளாத் இல்லாமல் இந்த பீஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது தனித்தனி பீஸ் ஆயிரும். அப்போது உங்களுக்கு தூக்காது. இந்த மாதிரி பீஸ் அடித்து திருப்பும்போது இது தனித்தனி பீஸ் ஆயிரும். அப்போது நமக்கு நல்லா ஸ்ட்ரைட்டு கிடைக்கும், டெம்பர் கிடைக்கும். ஆமாம், தூக்காது. நம்ம டாட் பிடிக்க வேண்டியதில்லை. இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ 4 தையல் போட்டுறேன். இது கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிப்பாக இருக்கும், அதுக்கு தான் அப்படி நம்ம கொடுக்குறது. ஃப்ரண்ட்லேயே அந்த இது பண்ணி தட்டி விட்டுக்கோங்க அந்த கிராஸை. இல்லை நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அர்க்காத்தில் கனெக்ட் பண்ணி ஆமாம். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக அந்த மாதிரி இங்கே குடஞ்சி எடுக்கிறது இல்லையா, கொஞ்சம் பெரியவங்களுக்குலாம் அப்படி தைச்சோன்னா அதை கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் லூஸ் வராமல் இருக்கும். ரெண்டும் சென்டருக்கு அனுப்பிக்கோங்க.
ஆம்கோல் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு சும்மா லைட்டாக கரெக்டாக தான் இருக்கும். செக் பண்ணிக்கோங்க, எதுவும் சரியில்லைன்னா உடனே நம்ம சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு துணியை வச்சுட்டு மீதியை வெட்டி விட்டுருங்க. இடுப்பு அளவு எவ்வளோ? 33. அதில் எவ்வளோ எழுதிருக்கு? 32யா? சரி. 15 இன்ச்சு உயரத்துக்கு 32. அப்போ நம்ம இந்த சென்டரில் டாட் பிடிப்போம்ல, அந்த அளவுக்கு கிளாத் இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ அந்த டாட் பிடிக்கிற கணக்கு பண்ணி நம்ம இதில் தையல் போட்டு, ஆனால் மேலே சேர்த்துடக்கூடாது, இதோட கிராஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த கிராஸ் கிடைக்கும். அதில் இப்போ இதில் வந்து நம்ம ஆம்கோல்ல இருந்து கிராஸை 2 தையல் போடுறோம் இல்லையா? சப்போஸ் கொஞ்சம் வெயிட் போட்டோம்னா இதை பிரித்து தைக்கிற கஷ்டமாக இருக்கு சொல்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் போட்டுட்டோம்னா நம்ம அந்த ஆம்கோல் வந்து பிரிக்க வேண்டியது இருக்காது. அதாவது ஒரு 2 தையலை பிரிக்கிற அளவுக்கு அது லூஸ் கொடுக்கும். அந்த ஃபுல் கிராஸ் போட்டோம்னா இதில் கொஞ்சம் கிராஸில் போட்டோம்னா இது லூஸ் கொடுக்காது. சைடு தையலை மட்டும் பிரிச்சுக்கலாம். ஆமாம், இதை மட்டும் பிரிச்சுக்கிட்டு கை தையலை பிரிச்சுட்டாலே நமக்கு லூஸ் ஆயிரும். இது ஆம்கோலை பிரிக்க வேண்டியதில்லை. அது குறிப்பிட்ட இதுக்கு ஒரு 2 தையலுக்கு மேலே நம்ம வெயிட் போட்டோம்னா தான் நம்ம அதை பிரித்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும். முப்பத்தி 32. சரி. இதில் வந்து நமக்கு இந்த ஆம்கோல், ஷோல்டர், இந்த கீழே உள்ளது எல்லாம் கரெக்டாக இப்படி உட்காந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், ஆமாம், அந்த ஷேப் இருக்கணும். இங்கேயும் கேப் வந்து ஒரு 3 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு தான் லாஸ்ட், அது வரைக்கும் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், அந்த கேப் இதில் வந்து 3 இன்ச்சு தான் இருக்கணும். ஆமாம். 39 கரெக்டாக. இப்போ வந்து ஸ்லீவ் தைக்கணுமா? ஸ்லீவில் வந்து நம்ம லைனிங் சேர்க்கணும். எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, 2 கையிலும் ஒட்டு போடுற மாதிரி. 2 கையில ஒட்டு போட்டோன்னா ஏன்னா இந்த உங்களுக்கு தெரியும் தானே, இந்த 2 பக்கம் ஜாயிண்ட் போட்டிருப்போம், 2 ஜாயிண்ட் வரும். அப்புறம் துணியில் பத்தலைன்னா அதுலேயும் ஒட்டு போட்டிருப்போம், அதில் 2 மொத்தம் 4 ஜாயிண்ட் ஆயிரும். அப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அங்கே ஒரு ஜாயிண்ட் வரும். அங்கே அந்த இடம் பூரா அப்படியே மொந்தை ஆயிரும், ஒரு மாதிரி இறுக்கமாக தெரியும் அந்த இடத்துல. அதுக்காகவே கொஞ்சம் லூஸ் விட வேண்டியது வரும். அப்புறம் அது ஒரு சைடு ஒட்டு போட்டோம்னா நமக்கு அந்த திக்னஸ் அங்கே இல்லாமல் இருக்கும். இதில் நம்ம ஒரு சைடு ஒட்டு போடணும். அதுலேருந்து ஒரு பீஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸ்லீவ் ரெண்டும் ஒன்றா போட்டுட்டு சைஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லைனிங் தான் கரெக்டான அளவு, எக்ஸ்ட்ரா உள்ளதை தட்டி விட்டுக்கலாம். நம்ம இதை வச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? செக் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு தச்சுட்டு இந்த மாதிரி கூட வச்ச இன்னும் ஈஸியாக இருக்கும். இது ரெண்டும் ஆப்போசிட் போட்டுக்கோங்க. இந்த அர்க்காத்துலேருந்து இந்த அர்க்காத்து வரைக்கும் எடுத்துக்கோங்க. எஸ் மாதிரி 1 இன்ச்சு வரைக்கும் எடுக்க வேண்டியதில்லை, அந்த 3/4 இன்ச்சு போதும். அந்த 1 இன்ச்சு எடுத்தோம்னா என்ன இன்னும் கொஞ்சம் லூஸ் இல்லாமல் இருக்கும், ஆனால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கும், ஸ்லீவும் இதுவும் சேர்ந்து இழுக்கும். ஸ்லீவ் சுற்றலை எவ்வளோ? 6.25. எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டிக்கோங்க. ஸ்லீவ் ஏற்றிடலாம். ஸ்லீவ் இந்த சைடு ஜாயிண்ட் வந்து பேக்கில் போடுற மாதிரி வச்சுக்கோங்க. பேக்கில் ஒன்று ஃப்ரண்ட்டில் ஒன்று வேண்டாம், ரெண்டுமே பேக்கில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாயிண்டில் இருக்கான்னு சும்மா இப்படி ரஃபாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆமாம் ஆமாம்.
இந்த இடுப்பில் இந்த பட்டி, இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு இதெல்லாம் கரெக்டாக உட்காரணும். லூஸ் தேவையான அளவுக்கு ஆட்டோமேட்டிக் இப்படிமா ப்ளவுஸ் நம்ம கொஞ்சம் நல்லா அமைஞ்சிக்கிறோம். இப்போ வந்து காலர் மட்டும் இப்போ நம்ம தைக்கணும். காலர் தைக்கிறதுக்கு சென்டரில் பேக்கில் சென்டரில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இந்த நெக் வச்சுருக்கோம் இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணும்னு பார்த்து இறக்கிக்கோங்க. 3 இன்ச்சு இறக்கலாம். 3 இன்ச்சு இறக்கணும்னா கழுத்து நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நெக்கு இந்த காலர் வந்து முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ 12 இன்ச்சு இருக்குது, அதாவது கொஞ்சம் இறக்குற மாதிரி வச்சுருக்கேன். 3 இன்ச்சுனா இன்னும் கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கும். இப்போ நான் 2 இன்ச்சு வரைக்கும் வைக்கிறேன். அப்படின்னா 13 இன்ச்சில் வைக்கலாம் காலர். ஆமாம், இந்த டேப்பில் அளந்துக்கிட்டு காலர் ரெடி பண்ணிக்கலாம். நார்மல் 12 இன்ச்சு எல்லாருக்கும் செட் ஆகும். 12, 11, சின்ன பிள்ளைங்கள்லாம் கரெக்டாக 10 வரும் அந்த கழுத்தோடு நின்றுச்சுன்னா. ஆமாம். இப்போ வந்து நம்ம 13 இன்ச்சு சொன்னோமா காலருக்கு, அந்த 13 இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் உங்களோட காலர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ அதிகபட்சம் 1.5 இன்ச்சு, அதுக்கு மேலே வச்சோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு காலர் தைச்சோம்னா கழுத்தை வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி வரும். அது வந்து கழுத்தை அப்படியே ரிங்கு மாதிரி வந்து நிற்கும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா நம்ம எந்த ஷேப் வெட்ட வேண்டியதில்லை. இல்லை அந்த உடம்போடு இப்படி ஒட்டி வரணும்னா இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப் எடுத்துட்டோம்னா நமக்கு அப்படியே ஒடுங்கின மாதிரி வரும். இப்போ நமக்கு வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கலாமா? ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்டா இருக்கட்டுமா? சரி. மெட்டீரியலில் பதிச்சிருவோம். இப்போ இந்த காலர் கேன்வாஸ் வந்து வெட்டி நம்ம ஒட்டிட்டோம். ஒட்டினது வந்து இந்த மாதிரி குறுக்கில் அது கிராஸில் ஒட்டியிருக்காங்க. அவங்களோட ஐடியா தான் அது. கிராஸில் ஒட்டினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செக்குடு இருக்கிற கிராஸ் காலர் வச்சோம்னா நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த கேன்வாஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அந்த நம்ம தப்போம் இல்லையா? ஆமாம். பதிமூணு இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த பீஸ் ஒரு 1/4 இன்ச்சு எவ்வளோ எப்படி எவ்வளோ தைக்கிறோமோ அதை கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் ரவுண்டு எடுக்கணும்னா ரவுண்டு ஷேப் எடுத்துக்கோங்க. இல்லை அந்த மாதிரி ஸ்கொயராக வேணும்னா இப்படியே எடுத்துக்கோங்க.
நீடில் வச்சு இந்த பாயிண்ட் எடுத்து விட்டுக்கோங்க. நல்லா கீறிக்கோங்க. அப்படின்னா அயன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் தையல் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு துணியை மட்டும் விட்டுட்டு மீதி வெட்டிடுங்க. நமக்கு தெரியல எவ்வளோ பிடிச்சி தப்போன்னு தெரியும் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் அர்க்காத் பண்ணிக்கோங்க. பாடி பீஸ் வந்து உள்பக்கம் கூட வச்சுக்கோங்க. உள்பக்கம் வச்சுக்கிட்டு சென்டர் அர்க்காத் பண்ணிக்கிட்டு அதில் வந்து மார்க் பண்ணல வச்சு தைங்க. அப்படியே திருப்பிட்டு அது பிசுரை உள்ளே எடுத்துட்டுக்கோங்க. எடுத்துட்டு நம்ம மேலே கொஞ்சம் தையல் போட்டிருந்தோம்ல, அதுலேருந்து அப்படியே கொண்டு வந்துடுங்க. நல்லா இழுத்து அந்த தையல் மேலே உட்கார்ற மாதிரி தைங்க, இல்லைன்னா பின்னாடி முறுக்குன மாணிக்கு வந்துடும். ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவங்களுக்கு எடுத்த அளவும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் போட்ட அந்த கட்டிங்கும் அந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மெஷர்மெண்ட் கனெக்ட் பண்ணி இந்த மெஷர்மெண்ட்டில் உள்ள யாருக்காவது நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில், ஏன்னா நிறைய பேர் இந்த க்ளோஸ் நெக் கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா, இதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்சது ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட ஃபேஸ்புக்கில் போடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.